மகாபாரத போர்ல துரியோதனனோட தொடைய அடிச்சு உடைப்பாரு பீமன். ஆனா துரியோதனன் உயிர் பிரியவே பிரியாது. அதற்கு காரணம் அவர் மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்த 3 கேள்விகள். துரியோதனனோட உயிர் பிரியாம வச்சிருந்த அந்த 3 கேள்விகளை கிருஷ்ணர் தெரிஞ்சுப்பாரு. அந்த கேள்விகள் என்னன்னா, அஸ்தினாபுரத்தை சுத்தி ஒரு பெரிய கோட்டையை கட்டி இருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? துரோணாச்சாரியார் இறந்ததுக்கு அப்புறம் அஸ்வத்தாமனை சேனாதிபதி ஆக்கி இருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? விதுரரை மகாபாரத போர்ல கலந்துக்க வச்சிருந்தா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? அதுக்கு கிருஷ்ணர் என்ன பதில் சொல்றாருன்னா, நீ அஸ்தினாபுரத்தை சுத்தி ஒரு பெரிய கோட்டையை கட்டி இருந்தா நான் நகுலனை அனுப்பி கோட்டையை உடைச்சிருப்பேன். ஏன்னா நகுலன் அளவுக்கு யாராலுமே குதிரையை ஓட்ட முடியாது. ஒருவேளை அஸ்வத்தாமனை சேனாதிபதி ஆக்கியிருந்தா நான் தர்மரை கோவப்பட வச்சிருப்பேன். ஏன்னா தர்மனோட கோவத்துக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய மாவீரனா இருந்தாலும் எரிஞ்சு சாமல் ஆயிடுவாங்க. ஒருவேளை விதுரர் போர் செஞ்சிருந்தா நானே ஆயுதம் ஏந்தி போர் பண்ணிருப்பேன்னு கிருஷ்ணர் சொல்லுவாரு. அதுக்கப்புறமா தான் துரியோதனோட மனசுக்குள்ள இருந்த கேள்விகளுக்கு விடை தெரிஞ்சு அவரோட உயிர் பிரியும்.